சார் அவருக்கு தெரியும் சார், உங்கள் யோசனை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அவருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் என்னமோ சாணக்கியன் மாதிரி ஒரு சந்திரகுப்தன் மாதிரி அவருக்கு ஆலோசனைலாம் சொல்லாதீங்க, அவருக்கு தெரியாது. ஆனால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பிஜேபி வந்து நுழைஞ்சிரும், உள்ள நுழைஞ்சிரும். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் உங்களை மாதிரி சின்ன பையன் இல்லை. உங்களை மாதிரி ஆளுதாங்க தமிழ்நாட்டுக்கு எடுக்கிறீங்க. காலில் இருக்கிறத கழட்டி அடிச்சா கூட ஒத்துக்குவேன். அதை விட்டுட்டு இவர்கள் ஏதோ உத்தமல் போல வீட்டில் கல்யாணம் இருக்கு, பொண்ணு கல்யாணம்லாம் வச்சிருக்கிற போது அதை கவனிச்சிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாலே அவர் ராஜினாமா பண்ணியிருந்தா நிறைய பேர் பாராட்டிப்பாங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கமலஹாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் 18 எம்எல்ஏ இருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்தத பற்றி பேசிட்டீங்க. இது வரைக்கும் தெரியல. இப்போ யார் சொல்றதுக்கு? இது வரைக்கும் இதுக்கு உங்களுக்கு புரியலை. அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரு. காங்கிரஸை ஸ்டாலின் சார் விலை கொடுத்து வாங்கிட்டாரு, காங்கிரஸ்காரர்கள் என்னோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவர் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மற்ற கட்சி பேரை எப்படி வேணாலும் சொல்லலாம், அது வேறு. ஆனால் காங்கிரஸ் என்று சொன்னாலே இந்த நாடு 200 ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷ்காரன்ட்ட அடிமைப்பட்டு கிடந்த போது, நாளைக்கு பஞ்சாயத்து கூட மெம்பராக ஒருவங்கிற ஆசையாக இருந்துச்சு. அடிபட்டான், உதப்பட்டான், ஜெயிலுக்கு போனான். இது அவ்வளவுமே சமூகத்திற்காகவும் மக்கள் சுதந்திரத்திற்காகவும் இந்த தேச நலனுக்காக மட்டும்தான். ஆக காங்கிரஸ்காரன் என்று சொன்னால் சுயநலம் இல்லாத பொதுநலவாதி, தேசபக்தன். அந்த அடிப்படையில் அப்படி தேசபக்தர்கள்லாம் ஆதரிக்கிறான்னு சொல்லி உண்மையான காங்கிரஸ்காரன், அதுதான் உண்மையான தேசபக்தன் சொல்லியிருக்கிறார். எனக்கு அப்படி தான் தோணுது. இவ்வளவு தீவிரமாக இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் விஜய் இதில் இன்னுமே அவருக்கு ஒரு சின்ன சாஃப்ட் கார்னராக பேசுகிற மாதிரி தெரியுது. தெரியல, ரகசியம் என்ன இருக்குது? வெளிப்படையாக கேட்டால் நான் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு இன்னொரு காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன், என் வாயில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி இருக்கிற தொண்டர்களுக்கு எப்படினாலும் கூட்டணினா 4 பேர் கொஞ்சம் அதிருப்தி இருக்குது, எல்லாமே இருக்கத்தான் செய்யும், அது வேறு. ஆனால் இந்த முறை இந்த கடுமையான எதிர்ப்பு திமுகவில் வந்ததுக்கு முக்கிய காரணமே தமிழ்நாடு முழுவதும் இந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் போய் விசாரித்தா தான் நான் சொல்கிறது புரியும். காங்கிரஸ்காரன் அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. ஒரு மாவட்ட தலைவராக இருந்தால் கூட இந்த மந்திரியோ இவங்கெல்லாம் பார்த்தா மதிக்கிறதே இல்லை. அதில் இது ஒன்று. 2வது, உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற போது பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் கூட்டம் முடிஞ்சு ஒப்பந்தம் 5 முனிசிபல் சேர்மன் காங்கிரஸ் கொடுக்கறது கையெழுத்தும் போட்டாங்கல்ல. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தாங்களா? ஆக இவர்கள் பேச்சு செயல் எல்லாமே போலித்தனமாக இருக்குது. அதை தாண்டி மரியாதை இல்லை என்பது தான் கீழே இருக்க தொண்டர்களுக்கு கடும் கோபத்தை உருவாக்கியது. அதுதான் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் கடுமையான எதிர்ப்புக்கு மூல காரணம். இப்போ இதனுடைய வெளிப்பாடு தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் வர்றாரு, இங்கே வரமாட்டேன்றாரு. அதுக்கு இங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் இந்த அதிருப்தியை அப்படியே கடத்தி அப்படி நடந்துக்கிறாரா? இல்லை, ராகுல் காந்தி சென்னை வந்துட்டாங்க, போனார், வராமல்லாம் பிரச்சாரத்துக்கு. நான் கேட்குறது அது இன்னும் இந்த நிமிடம் வரல வருவாரா சந்தேகம் தான். அங்கே போய் உச்சரிக்கவே இல்லையா இங்கே இருக்கிற சிஎம் பேரையோ கட்சி பேரையோ? எல்லாம் கரெக்டாக தான் சொல்றீங்க. அவர் சொல்லாமல் இருந்தது, பேசாமல் இருந்தது. பேசி புரிய வைப்பதை விட பேசாமலே மக்கள் எல்லாரையும் புரிய வச்சுட்டார். இந்த கூட்டணியில் அவருக்கு உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. விரும்பாமல் வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டாய கல்யாணம் போல நடந்திருக்கிறது என்கின்ற செய்தியை அவர் சொல்லாமலே எல்லாருக்கும் புரிகிற வகையில் பேசிவிட்டார். 28 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. 28 கொடுக்கறதில்ல, அவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கல. பேச்சுவார்த்தை 28 எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி. இப்போ எடப்பாடி கொடுத்தாரு, தள்ளி விட்டாரு அப்படின்ற மாதிரியான பேச்சு. உங்களுக்கு அதெல்லாம் அடிப்படை தெரியாமல் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இவங்களுக்கு வெற்றி, இது இந்த தொகுதி தோல்வி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜனநாயகத்தின் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க. இந்த கட்சி தான் பலமான கட்சி, இந்த கட்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு கிடையாது. இந்த தலைவர் தான் பெரிய தலைவர், இது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் கிடையாது. இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி. அந்த டெல்லியிலே கெஜ்ரிவால்னா 6 மாதத்துக்கு முன்னால் அரசியல் வந்து ஆட்சி பிடிக்கலையா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவர் வழக்கமாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இன்னும் அதிருப்தியாக திரும்பி என்ன சொல்ல வைக்கிறீங்க? உங்களுக்கு அதை பற்றி புரியலை. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கமலஹாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் 18 எம்எல்ஏ இருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்தத பற்றி பேசிட்டீங்க. இது வரைக்கும் தெரியல. இப்போ யார் சொல்றதுக்கு? இது வரைக்கும் இதுக்கு உங்களுக்கு புரியலை. அதனால் அடுத்ததுக்கு நீங்கள் வரலாம். மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழ்நாட்டில் பாஜகவோடு ஒரு உடன்பாடு செய்து கொண்டு இங்கே தேர்தலை சந்திக்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்களே.
காங்கிரஸ் கட்சியில் எதிர்ப்பும் வந்திருக்குது. நீங்க எப்படி? அவர் சொல்றாரு, அவர் சொல்வதில் உண்மை இல்லை. காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபியோட உடன்பாடு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என்கிற உணர்வு எனக்கு அதிகமாக இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்க. ஆமா, இப்போ தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி எல்லாம் மாத்திருக்கிறாங்க. இதனுடைய எதிரொலியாக தான் மாத்திருக்கிறாங்க. இது யூஷுவலுங்க. இது என்னங்க பேசுறீங்க நீங்க? ப. சிதம்பரம் உட்பட சிஎம் உட்பட அப்ஜெக்ஷன். சார், யாரு சொல்றான்ல, மாடு மேய்க்கிற கூட நியாயம் சொன்னா ஆதரிங்க. எவ்வளவு பெரிய மேதனாலும் தப்பா சொன்னா தப்புன்னு சொல்லுங்க. அவர் சொல்லிட்டா நியாயம் ஆயிருமா? எலெக்ஷன் கமிஷன் வந்தால் மாத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. அதையும் கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எப்போ நீ கூடாதுன்னு சொல்றியோ அப்போ உனக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு ஏதோ பாதிப்பு இருக்கு. மடியில கனம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன கவலை? நீ யாரை வேணாலும் மாத்திக்கியா? நான் தெளிவா போறேன்னு சொல்ல, அப்படி சொன்னாதானே கரெக்டு. நீங்க அந்த பார்வைக்கு வந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அவங்க வந்து பீகார்ல எல்லாம் மாத்தல, இங்க மாத்துறாங்க அப்படின்னு. ஐயோ, பீகார்ல திமுக இல்ல, நீங்க கலைச்சிருங்க. என்ன சார் பேசுறீங்க? உங்களுக்கு மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயமே வருது. யாரை வேணாலும் மாத்தியா, நாங்க தெளிவா இருக்கிறோம் அப்படி சொன்னா தானே அது நியாயமான பார்வையா இருக்க முடியும். அப்படி அவங்களும் சொல்லணும், பத்திரிகையாளர்கள் அப்படிதானே சொல்லணும். நீங்க எங்க மாத்தி பேசுறீங்க? இல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அப்படித்தான் இருக்கான்றது உங்ககிட்ட இருந்தே கேட்டது சார். அவர் எதிர்ப்பு இருப்பதை போல காட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனா மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். அவங்க வந்து பிஜேபி வந்துரும் அப்படின்னு. ஐயோ, உங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க பாவம். தமிழ்நாட்டில் பிஜேபி முத எம்எல்ஏ வந்து யார் காரணம்? திமுக தான். அப்புறம் பாஜக ஆட்சியில முத மந்திரியா வந்தது யாரு? மாறன் டிஆர் பாலுமா? பிஜேபி வந்து நுழைஞ்சிரும், உள்ள நுழைஞ்சிரும். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் உங்களை மாதிரி சின்ன பையன் இல்லை. இல்ல, அன்னைக்கு இருந்த பிஜேபி வேற. அவங்க சொல்றேன், ஓ அது வேற இது வேறயா சொல்றாங்க. வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு நாங்க வந்து அவர் வந்து கண்ட்ரோல்ல நாங்க வந்து கரெக்டா. ஆமாமா, இப்போ என்னன்னா இவங்கெல்லாம் எரவாடா ஜெயிலையும் மெஜவாடா ஜெயிலையும் அலிபுரம் ஜெயில இருந்து சுதந்திர போராட்ட தியாகிகள். உங்களை மாதிரி ஆளுதாங்க தமிழ்நாட்டுக்கு எடுக்கிறீங்க. நல்லவனை பத்தி பாராட்டுங்க சார். இவங்க என்னமோ பெரிய உத்தம உத்தர மாதிரி இவங்களை பத்தி பாராட்டி பேசிட்டீங்க. இல்ல, பாராட்டல. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணாம்னு தீர்மானம் போட்டாங்களா சேலத்துல? அவங்கள போய் எப்படி பாராட்டீங்க? காங்கிரஸ் இவங்கள கூட்டணி சேர்ந்தது தப்புன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு. காலில் இருக்கிறத கழட்டி அடிச்சா கூட ஒத்துக்குவேன். அதை விட்டுட்டு இவர்கள் ஏதோ உத்தமல் போல அவர்கள் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்றாங்க, அவர் சொல்றது நியாயம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தமிழகத்துடைய எதிரி. சார் கேட்கிறேன், பீகார்ல இல்ல ஒரிசாவில் தான் 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்றானா? அப்படியே ஒரு சம்பவம் நடந்தா அந்த நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை? சம்பந்தப்பட்ட அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போற மாதிரிலாம் போறான். போலீஸ் அப்படியே கூட்டு போகுது. ஒரு பிட்பாயிட்டுக்காரன் அடி ரோட்லேயே 4 அரை கூட்டு வரான் போலீஸ். இவ்வளவு கொடூரமாக மிருகத்தனமாக காரியம் செஞ்சவனை போலீஸ் அப்படி நடத்தினா எப்படி? காரணம் என்ன? அதற்காக இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டாம்? அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டில் பெண் குழந்தை இருக்கா? அப்போ உங்களுக்கு வழி தெரியும். இல்ல நம்ம வந்து அரசு, நாங்க வந்து மீடியா என்ன ஒரு விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட சார், மீடியாங்கிறது தனி இல்ல சார். நீங்களும் மனுஷன் முதல்ல புரிஞ்சுங்க. கரெக்ட் தான். நாங்க வந்து என்னன்னு பிரதிபலிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கு எதிரான கேள்விகள் வைப்பதான் எங்க கடமை. அதல்ல, எதிராக கேள்வி வைக்கிறதுங்கிறது வேற, எதை எதிராக கேள்வி வைக்கிறது வேற. ஒரு நல்ல விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு கேள்வி வைக்கணும், தப்பான விஷயத்துக்கு ஆதரவாக கேள்வி வைக்க கூடாது. உங்களை எல்லாம் மீறி, உங்களுடைய விருப்பத்தெல்லாம் மீறி காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்து விட்டது. அதனுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் அது ஒற்றுமை இல்லை, இது வந்து ஒரு வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் கருத்து கணிப்பே நடத்தியிருக்கிறோம். ரொம்ப குறைவாக தான் இருக்குது, வெற்றி வாய்ப்பு குறைவாக தான் இருக்குதா நான் நினைக்கிறேன். நீங்கள் குறைவாக இருக்குன்னு அது கூட இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்களே இப்போ என்ன இருந்தாலும் கட்சி விசுவாசம், உண்மையான காங்கிரஸ் சார், உண்மையான காங்கிரஸ்காரன் தான் பேசுகிறேன். உண்மையான காங்கிரஸ்காரன் கட்சிக்காக யோசிக்க மாட்டான், பதவிக்காக யோசிக்க மாட்டான், சமூகத்தை பற்றி சிந்திப்பான், தேசத்தை பற்றி சிந்திப்பான். அவன் தான் காங்கிரஸ்காரன். கண்ணகியின் பேர் வச்சதால கருப்பு தெய்வம் அல்ல. அந்த காலத்தில் சினிமாவில் ஒரு பாட்டு கண்ணதாசன் ஞாபகம் இருக்கா? நல்ல வேளை கண்ணகிக்கும் பெண்மகள் இல்லை, அந்த நடாயினி அருந்ததிக்கும் வாரிசு இல்லை, இருந்திருந்தால் எந்த நேரம் என்ன நேரமோ 20க்கும் 30க்கும் அலே நேரமோன்னு சொல்லுவான். அது மாதிரி காங்கிரஸ்னு பேர் வச்சிருக்காலே காங்கிரஸ்காரன் இல்லை. காங்கிரஸ்காரன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் தான் காங்கிரஸ்காரன். விஜயனுடைய இன்னொரு பேச்சில் அவர் வந்து ஒரு குறிப்பிடுறாரு, அதாவது திமுகவினை தடுக்கிறது அதே வேளையில் பிஜேபி தடுக்கிறது, திரைப்படத்தை தடுக்கிறது மூலமாகவும் என்னை வந்து கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் அவர் வந்து ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி பேசியிருக்கிறார். இதை கூட பிஜேபி தான் செய்திருக்குது அப்படின்னு. நம்ம சர்க்கரை இனிக்குமா? நெல்லுக்குள்ள அரிசி தான் இருக்கா? உங்க கேள்வி அப்படிதான். இல்ல, அவரு அதை வெளிப்படையாக அவர் பேச வெளிப்படையா பேசிதானே ஆகணும். மக்கள்கிட்ட சொல்லித்தானே ஆகணும். அவர் சொல்லாம இருக்க முடியும். உங்களுக்கே தெரியும், நிறைய நேரங்கள்ல அவர் தாங்க சொல்றாரு. உங்களுக்கும் தெரியும் தான் நான் சொல்றேங்கிறாரு. அது உண்மையை தானே சொல்றாரு. அவர் சொல்வது பொய் என்றால் நீங்க சொன்னீங்கன்னா நானும் ஆமா பொய் தான் சொல்லுவேன்.
அது உண்மையை தானே சொல்கிறாரு. அதை போய் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஜனநாயக தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா, நீங்கள் உங்களை பேச அனுமதித்தால் அந்த பேச்சு என்னுடைய எதிர்காலத்தையே அழித்துவிடும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் நீங்கள் பேசுவதற்கான உரிமைக்காக போராடுவதற்கு பேர் தான் ஜனநாயகம். அவனை பேசக்கூடாது, அவனுக்கு இந்த தடை அந்த தடைன்னா ஜனநாயகத்தின் பெயரால் எதேச்சாதிகாரம். அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை வந்து இந்த தேர்தலோடு நான் தலைவர் பதவியிலிருந்து நகர்ந்துக்குவேன் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் சொல்வதற்கு என்ன தேவை இருக்க வேண்டும்? இல்லை, அதனால எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் தான். அவர் இன்னும் பெரிய நல்ல மரியாதை வர்றதை புரிஞ்சுக்காம விட்டார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே ராஜினாமா பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப மரியாதை வந்திருக்கும். வீட்டில் கல்யாணம் இருக்குது, பொண்ணு கல்யாணம்லாம் வச்சுருக்கிற போது அதை கவனிச்சுருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாலே அவர் ராஜினாமா பண்ணியிருந்தா நிறைய பேர் பாராட்டிப்பாங்க. நல்ல கூட்டணி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு. நாங்கள் அவரை பாராட்டுவாங்கன்னு தாங்க சொன்னேன், வேற ஒன்றும் நான் சொல்லியே. நீங்களா அதுக்கு பொழிப்புரை விளக்குறையெல்லாம் போட்டுருங்க. இல்லை, என்ன இருந்தாலும் நீங்கள் அழகாக பொடி வச்சு சொல்லுவீங்க, இன்னும் நல்லது. நான் என்ன ரத்தன பொடியாக வைக்கிறேன்? ஓ, ரத்தன பொடிக்கு அந்த காலத்தில் விளம்பரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு, பொடி ஒன்றே, டிஏஎஸ் ரத்தன பொடி. விளம்பரத்தில் கூட ஒரு தனி முத்திரை பதிச்சது, அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. விஜயனுடைய வருகையை வந்து நீங்கள் அதாவது ஒரு சீனியர் லீடர் மட்டும் இல்லாமல் பல தேர்தல்களில் மிக கூர்மையாக கவனித்து வந்துன்ற வகையில் நாங்கள் கேட்குறோம். அந்த எஃபெக்ட் வந்து நாம் தமிழருக்கு, அதிமுகவுக்கு, திமுக எந்த மாதிரியான பாதிப்புகளை அவர் உருவாக்குவார்? அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி? உருவாக்குவார், உருவாயிடுச்சுங்க. நீங்கள் என்னமோ இன்றைக்கி தான் ஃபாரினில் இருந்துட்டு வந்து இறங்குற மாதிரி கேட்குறீங்க. எல்லா கட்சியிலும் பாதிப்பு உருவானவருடைய விளைவு தான். இது வரலையும் இந்தியாவில் யாருக்காவது ஒரு மீட்டிங் போகிறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி இல்லை. அப்போ அவரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். பயப்படுறாங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு தானே அர்த்தம். அவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் மற்ற கட்சியில் இருக்கவங்க தானே வந்திருக்கான்னு அர்த்தம். அது எல்லா கட்சியிலேருந்து வந்திருப்பான். இதே மாதிரி ஒரு சீனியர் ஒரு லீடராக நீங்கள், அவர் வந்து ஏதாவது கேன்சல் ஆகிட்டா அப்படியே இருந்துக்கிறாரு, அவர் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணுமா? அதாவது ஒரு வீடியோ பேட்டி அந்த மாதிரிலாம் எந்த முயற்சியும் இல்லாமல். சார் அவருக்கு தெரியும் சார், உங்கள் யோசனை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அவருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் என்னமோ சாணக்கியன் மாதிரி ஒரு சந்திரகுப்தன் மாதிரி அவருக்கு ஆலோசனைலாம் சொல்லாதீங்க. அவருக்கு தெரியாது. இல்லை, வெறும் ரொம்ப ஷார்ட் சார். அவருக்கு தெரியும் சார். நீங்கள் மூக்கண்டிட்டுறீங்க. அவர் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? அவர் நேரடியாக அவர் பாதிக்கோட பிரச்சனை அதை ஃபேஸ் பண்ண அவருக்கு அக்கறை இருக்குமா இருக்காதா? உங்கள்கிட்ட கேட்கும்போது கட்டாயமா என்கிட்ட சொன்னார்னா உங்களை கேட்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்போ ஆலோசனை சொல்லுங்கள். சரி, ராசாவினுடைய ஆடியோ கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதில் பற்றியான உங்களுக்கு கருத்து? ஏன்னா அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு, நோட்டீஸ்லாம் விட்டுருக்கிறாரு. அதை தொடர்ந்து விவாதங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எடுத்து பேசுகிறாரு. அவர் சொல்லியிருக்கிற அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பா அதான் நம்ம பேச முடியும். நம்ம ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை அந்த வாய்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை கைது பண்ணாங்க, 2 மாதம் ஜெயிலில் இருந்தேன், ஒருவர் கூட பார்க்க வரல, தலைவரும் வரல, தலைவர் யாரையும் அனுப்பி வைக்கிற, 2 மாதம் கழிச்சு தான் கனிமொழி வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சாரியாக வந்தாங்க சொல்லியிருக்கிறார். அது உண்மையா பையா? அவ்வளோதான் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபா பணம் போச்சு அப்படின்னு அதில் இருக்கு. அது உண்மையா பையா? அது வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு தானா? விசாரணை வந்துருச்சு. விசாரணை வந்து அவங்க திருப்பி கொடுத்தாங்க. அந்த வழக்கு வந்து அதை தாங்க சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய பேசி இருக்கிற செய்திகள் ரெலவெண்டா இருக்கு, அது உண்மையா இருக்கு. அதனால் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம ஒழிய, நான் முதல்ல சொன்னதை போல நானும் நீங்களும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை, அதை புரிந்து கொண்டு பேச முடியாது. ஆனால் சொல்லி இருக்கிற விஷயங்கள் உண்மையான விஷயம். அதில் ஒரு வார்த்தை உடல்நலம் குற்றிருந்த கலைஞர் அவர்களை சிறை அப்படின்ற வார்த்தை அப்படி இருக்காரு அப்படின்றது அந்த வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால மிக அதிக கோபம் கொண்டார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமாங்க. இவர் சொன்ன பதிலை வச்சு சொல்கிறேன். அந்த ஆத்திரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அம்மா நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு, அப்போ உள்ளே வச்சு நீங்கள் கொண்டீங்களா நாங்கள் கொண்டீங்களா கேட்டாரா? இவருக்கு என்ன ஒன்றும் புரியலன்னா, ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மந்திரியாக இருந்தார், அப்போ முதல் மந்திரியாக இருந்ததே உங்கள் கூட இருக்க 0 பன்னீர்செல்வம் தானே. நீங்கள் அவர்கிட்ட கேட்டல வெளியில் சொல்லணும். அப்போ ஆத்திரத்தில் நிதானத்தை இழந்துட்டார்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து காமராஜருக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்கல அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. அப்போல்லாம் இருந்தவர் நீங்கள், ஆமாம், அருகிலிருந்து பார்த்தவர் நீங்கள். என்னன்னு கேட்டால், காமராஜர் இறந்தது 75. 75 எடப்பாடி அரசியலுக்கு வரல, ஸ்டாலின் அரசியலுக்கு வரல. அங்கே 2 பேருக்குமே அதை பற்றி தெரியாது, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க.
பக்கத்திலே இருந்து பார்த்தவனா அது வந்து அன்றைக்கு எனக்கு இதெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அது சொல்லுங்கிறதுக்காக எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் ப. ராமச்சந்திரன். அவர் தான் இதை முடிவு பண்ணி வேற யாருக்கும் தெரியாமல் இதை அரசாங்கத்தை அனுமதி வாங்கணுங்கிறதுக்காக ராஜாராம் நாயுடுன்னு ஒரு எம்எல்சி இருந்தார். இப்போ அவர் மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலங்காரர். அவர் அழைச்சி அவர் கருணாநிதிக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்குன்னா அனுப்பி விடுறாரு. நான் அந்த நேரம் தான் வர்றேன். நான் ஊர்லேருந்து அலறிடிச்சு வந்தோன்னே இவரை பார்க்க வந்தேன். இவர் யாரையும் பார்க்காம இல்லை இருந்தார். கரெக்டாக ராஜாராம் நாயுடு வந்தார். இவர் சாதாரணமாக இந்த மாதிரி விஷயம் யாரும் அனுமதிக்க மாட்டார். என்மேல் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி அன்பு காரணமாக பக்கத்தில் வச்சுருந்தார். அதனால தான் என்னால் சொல்ல முடியுது. ரொம்ப வருத்தமாக ராஜாராம் நாயுடு சொன்னார். நான் என்னமோ சொல்லி பார்த்தேன், எப்போவுமே நல்லா பேசுகிறவர் முகத்தை மாற்றி பேசுகிறாரு, வேற ஏதாவது பேசுங்க. இப்போ முதல் மந்திரியாக இருக்கிறவங்களுக்கு தான் இடம் கொடுக்க முடியும், முன்னாள் முதல் மந்திரிக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நடந்தது உண்மை. ஆனால் எடப்பாடி ஏதோ கேட்டதை கண்டேன் கண்ட மாதிரி கேட்டு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் போனார். அது இல்லை, போனவர் ராஜாராம் நாயுடு. சொன்னது உண்மைதான். அதுக்கு இவங்க தரப்புல இருந்து சின்ன சின்ன பையன்கள்லாம் விட்டு, ஒரு பையனுக்கு 40 வயசு கூட ஆகலை, அவனை விட்டு திமுக தரப்புல ஒரு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. அவன் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில். என்ன அவங்க எவ்வளோ டெக்னிக்காக பாருங்கள். இன்னும் பக்கத்துலேருந்து இவர் தான் எல்லாம் பார்த்த மாதிரி இவர் அங்கே அடக்கம் பண்ண போனாங்க. கலைஞர் தான் உடன் பிறந்த சகோதரனை போல பண்ணார். சகோதரன் அவர் அறியாமே சொல்லிட்டார். உடன் பிறந்த சகோதரன் அழகிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு தெரியுதுல்ல. அப்போ புரியுதா? அப்போ அதை மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. பொய்யை கூட ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல. இவங்க கேட்டதும் உண்மை, அவர்கள் மறுத்ததும் உண்மை. இதில் இப்போ போய் இதை பற்றி ஏன் இதை பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க எனக்கு தெரியல. தெரிஞ்ச நாங்கள் சும்மா இருக்கிறோம், தெரியாதவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு. விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவருடைய அந்த எம்பியாக இருந்து அவர் நிற்க வந்தது, திருப்பி அவர் பின்வாங்கி காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஒரு இளையபெருமாள் மகனை வந்து ஜோதிமணியை வேட்பாளராக்கினேன். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஒரு இளைஞனை எம்எல்ஏ ஆக்கணும்னு நினச்சிருக்கிறாரு. அந்த வகையில் அவரை பாராட்டுறேன். ஆனால் அவர் நிற்க முற்பட்டது அவருக்கு வந்து திமுகவிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக செய்தி வருது. அவர் சொன்னாதாங்க நமக்கு புரியும். அவர் நிற்க வந்துட்டாரு, இப்போ நிற்கலேன்னு சொல்கிறாரு. சொல்கிறது மட்டுமில்ல, பேட்டி கொடுக்கிற போது அவருடைய முகம், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், சொல்லுகிற பாணி, அந்த சொல்லுகிற முறை, இதெல்லாம் பார்க்கிற போது மனதில் கடுமையான அழுத்தத்தோடு அந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்று மட்டும் புரிகிறது. அந்த உண்மை கத்திரிக்காய் முத்தனா கடை வீதிக்கு வந்துடும். இல்லை, தேர்தல் முடிஞ்சோடனே அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அது ஒன்றும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆர்என் தமிழுடன். நன்றி, வணக்கம்.